ஃபர்ஸ்ட் லைன் நேயர்களுக்கு வணக்கம். மலையா விருந்தாளியாக நம்ம மோடிஜி அமெரிக்கா போகிறாரு அப்படின்றத தான் நம்ம பார்க்க போகிறோம். 13ஆம் தேதி போகிறாரு. ஸோ இப்போ இதை வந்து சுப்பிரமணிய சாமி வந்து கடுமையாக கண்டிச்சிரு. அதுதான் அவங்க ஒரே குட்டையில் விடுற மட்டும் தான் ரொம்ப கேவலமாக ட்விட்டு போட்டிருக்காரு. ஒரு நாட்டை சேர்ந்த ஒரு அவர்கள் வந்து தவறான வழியில் போனானோ கம்பிக்குள்ளே போட்டு போனானோ இந்த மாதிரி கேவலமாக டீபோர்ட் பண்ணப்பட்டது இப்போ தான் நடந்திருக்கு. டீபோர்ட்ன்றது அங்கே வந்து தவறுதலாக விசா இல்லாமல் போய் அங்கே நீண்ட காலம் தங்கி ஏமாத்துறவன் ஒரு வகை. அவர்களுக்கு பல காலங்களில் அங்கேருந்து ஆட்களெல்லாம் திரும்ப அனுப்பப்பட்டாலும் இது போன்ற கையை கட்டி காலை கட்டி இடுப்பை கட்டி கேவலப்படுத்தி இந்தியர்களை அவமானப்படுத்தி அனுப்பியிருப்பது அமெரிக்கா வந்து இது மீண்டும் அனுப்பியிருப்பது இதுதான் முதல் முறை. இது ரொம்ப அசிங்கமாக இருக்குது. அதையும் தாண்டி என்னன்னா ஏற்கனவே ஃபிக்ஸ் பண்ணப்பட்டது தான் 13ஆம் தேதி மோடி வந்து அமெரிக்கா போகிறது. சரிங்களா? இது வந்து ஃப்ரான்ஸ் போகிறாரு. ஃப்ரான்ஸில் வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மாநாடு நடக்குது. அதில் பங்கேற்க போகிறாரு. அது எதுக்கு போகிறாருன்னு தெரியல. அதில் ஒரு உள்கூத்து இருக்குது. அதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கிறேன். என்னென்னா உள்கூத்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே ஃப்ரெஞ்சு அதிபர் வந்து மேக்ரோன் இருக்கார் இல்லையா, இவர் எல்லா செல்வாக்கையும் இழந்து அவரை ஊரை விட்டு துரத்துகிற அளவுக்கு இருக்குது. ஃப்ரான்ஸில் எம்பி தேர்தலையும் படுதோல்வி. அதில் வந்து என்னென்னா ஆட்சியை கலைத்திருக்க வேண்டும். இவர் ஜனாதிபதியாக இருக்கிறார் மேக்ரோன்னு. உடனே மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, மேக்ரோனை நீ முதல்ல வெளியே வா, ரிசைன் பண்ணு அப்படின்போது, இல்லை இன்னொரு 1.5 வருஷம் 2 வருஷம் நான் அவருக்கு பதவி காலம் இருக்கிறதுனால ரிசைன் பண்ண மாட்டேன்றாரு. ஆனால் அந்த நாட்டில் எதிர்க்கட்சி ஆட்சிக்கு வந்துருச்சு இந்த டைம் நடந்த எலெக்ஷனில். ஸோ ஒரு கேவலமான நிலைமையில் தான் மேக்ரோன் இருக்கார். இப்போ மோடிஜி வந்து அங்கே எதுக்கு போகிறாரு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஏற்கனவே இந்த இது ரஃபேல் ஊழல் இருக்கு இல்லையா, இது பற்றி பல பத்திரிகைகளில் அங்கே தகவல் வந்தது. அதாவது மோடிஜி கடந்த ஆட்சி காலத்தில், அதாவது போன 2 வருடங்களுக்கு முன்பு அதானியை கூட்டு போனது, அதே மாதிரி அம்பானியோட தம்பி அனில் அம்பானியை வைத்து ரஃபேலில் ஊழல் செய்தது, இது தொடர்பாக ஃப்ரெஞ்சு பத்திரிகைகள் செய்திகள்லாம் வெளியிட்டன தேர்தலுக்கு முன்பு. சரியா? அப்போ வந்து இவர் ஏதோ வாயை அடைக்கணும்னு பார்த்தார், அடைக்க முடியல. மேக்ரோனே வந்து அதற்கு அந்த பத்திரிகையில் வந்த செய்தி உண்மைதான்ற மாதிரியான ஒரு தகவலை வெளியிட்ட உடனே மேலும் மோடிக்கு வந்து ஃப்ரான்ஸில் நெருக்கடி ஆச்சு. இது விசாரணை வரைக்கும் போயிடுச்சு. இப்படி போகும்போது என்னாச்சு அப்படின்னா, இப்போ மேக்ரோனே வீக் ஆகிட்டாப்புல. மேக்ரோனே கேவலப்பட்டு போனோடனே எதிர்கட்சிகள் இப்போ மையம் அப்படின்ற ஒரு கான்செப்டில் தான் மேக்ரோன் ஆட்சியில் இருக்கார். வலதுசாரிகளும் ஜெயிக்கலை, இடதுசாரிகளும் ஜெயிக்கலை. இவர் தான் ஜெயிச்சிருந்தார் 2வது முறையாக. இப்போ என்னன்னா இடதுசாரிகளோட செல்வாக்கு அங்கே அதிகமாகிடுச்சு. வலதுசாரிகளும் பழைய செல்வாக்காக இருக்காங்க. இவரை தூக்கி எறிஞ்சு ஆகணுன்ற மாதிரியான ஒரு நிலைக்கு வந்துட்டாங்க. வந்த உடனே என்ன ஆகி போச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அவரை தன்னை கட்டி அங்கே போடப்பட்ட இந்த வழக்குகள் மாதிரி இருக்கு இல்லையா, குற்றச்சாட்டுகள், ஊழலை பற்றி தயவுசெய்து வெளியில் சொல்லிடாதீங்க அப்படின்னு பேசுகிறதுக்கு தான் மோடி வந்து ஃப்ரான்ஸ் போகிறாரு, அதானியை காப்பாற்றுவதற்கு தான் ஃப்ரான்ஸ் போகிறாரு அப்படின்ற மாதிரியான ஒரு பேச்சு அடிப்படுது. ஆனால் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மாநாட்டில் கலந்துக்கிறதுக்காக போகிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு அடுத்து சுப்பிரமணிய சாமி என்ன சொல்கிறாப்புல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம் நாட்டு மக்களை கையை காலை கட்டி வண்டியில் ஏற்றி 120 பேரை அனுப்பி 104 பேரை அனுப்பி கேவலப்படுத்திருக்கான். நீ அட்லீஸ்ட் இந்த அமெரிக்கா போகிற திட்டத்தினாலும் கேன்சல் பண்ணணும். அது கண்டனம் தெரிவித்து நான் அமெரிக்கா வரல அப்படின்னு ஒரு சிறிய கண்டனத்தையாவது மோடி, மானம் ரோஷம் வெக்கம் உள்ளவர்கள் அதைத்தான் செய்வார்கள். ஆனால் மோடி அதை செய்யாமல் 13ஆம் தேதி போய் ட்ரம்ப்பை பார்க்குறாப்புல. அதே மாதிரி கையை காலை கட்டி கொண்டு வந்ததுக்கு ஒரு கண்டனமோ இல்லை ஒரு கருத்து கூட தெரிவிக்கலை மோடி. இது என்ன? இது மோடியோட இது என்ன? அப்போ இந்தியர்கள் அவமானப்பட்டால் பரவாயில்லையா? இந்தியர்கள் அவமானப்படுத்துனா அப்போ உனக்கு திராணி இல்லையா அமெரிக்காவை எதிர்க்க? சரி, எதிர்க்க வேண்டாம், ஒரு கண்டனம்னாலும் கொடுத்துருக்கணும்ல. எதுக்கு இது ஒரு நாள் இது நாள் வரைக்கும் அந்த ஃப்ளைட் வந்த நாள்லேருந்து இன்றைக்கி வரைக்கும் வாயவே திறக்கலை மோடி. இன்றைக்கி நடிகர்களோட உட்காந்து ரஜினிகாந்த், தீபிகா படுகோனே போன்ற நடிகைகளோட ஆன்லைனில் மாநாடு நடத்துகிறாராம். ஆனால் வந்து இந்தியர்களை அவமானப்படுத்தி தூக்கி போட்டு கொண்டாந்தானே, இதுக்கு என்ன பதில் சொல்கிறேன்னு சொல்லி எல்லோரும் கேட்குறாங்க. அதுக்கு எந்த பதிலும் இதுவரை மோடி செய்யலை. இதை விட அப்பா டக்கர் பதிலாக ஜெய்சங்கர் சொல்லியிருக்காரு பார்லிமெண்ட்டில். என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இது இன்றைக்கி நேற்று இல்லை, 2008 நடந்துக்கிட்டு இருக்கு. ஏன்னா இவங்க ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி அந்த மாதிரி திட்டத்தனமாக போனவங்களாம் அப்படின்னு சொன்ன ஜெய்சங்கர் கையை கட்டி இந்த மாதிரி கேவலப்படுத்தி அனுப்புனானான்றதை பற்றி எதுவுமே சொல்லலை. இராணுவ விமானத்தில் அனுப்புனானான்றதை பற்றி சொல்லலை. காலை கட்டி பாத்ரூம் கூட போக விடாமல் 40 மணி நேரம் இராணுவ விமானத்தில் கொண்டாந்து இறக்கி விட்டானான்றதை பற்றி ஜெய்சங்கர் எதுவுமே சொல்லலை. அப்பையும் டிபோர்ட் பண்ணால் எல்லா நாட்டிலையும் எல்லா நேரத்துலையும். மலேசியாவில் போனீங்கன்னா விசா இல்லாமல் டூரிஸ்ட் விசாவில் போய் நீண்ட காலம் தங்கியெல்லாம் மொட்டை அடித்து சிறையில் போட்டுலாம் அனுப்பியிருக்காங்க. அதெல்லாம் நடந்திருக்கு, அது வேறு விஷயம். ஆனால் அமெரிக்காவிலேருந்து இந்த மாதிரி இராணுவ விமானத்தில் கையை காலை கட்டி அனுப்பியிருக்கானா அப்படின்றதுக்கு ஜெய்சங்கர் எந்த பதிலையும் சொல்லலை. மோடி எந்த கண்டனத்தை தெரிவிக்கலை. அமித்ஷா எந்த சொல்லலை. வெளியுறவுத்துறை அமைச்சர் எதையும், இது இராணுவ அமைச்சர் எதுவும் சொல்லலை. இவ்வளவு மானங்கட்ட பொழப்பு தேவையான்ற மாதிரி தான்
சுப்பிரமணிய சாமி அந்த ட்வீட்டில் போட்டிருக்காப்புல. இது ஒரு பக்கம். இதுக்கப்புறம் மோடி வந்து போய் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இது வந்து நம்ம வடிவேல் காமெடியில் இருக்கிற மாதிரி அண்ணன் பாடுறா எப்படி மிரட்டுறாரு பாடுறான்றதான் சங்கிகள் சொல்லுவாங்க. நாளைக்கு 13ஆம் தேதி போனதுக்கப்புறம் இப்படி தான் சொல்லுவாங்க. ஆனால் வடிவேல் வந்து சந்தித்து பேசுவாப்பில் இல்லை ஒருத்தட்ட ஒரு டைலாக், அந்த போல் ஒரு சந்திப்பு தான் இது நடக்கும். ஸோ வந்து மோடி வந்து இறங்கி பேசுகிறதை தொடர்ந்து ட்ரம்ப் வந்து மாறுவாரா, இனிமேல் சரி ஆளை அனுப்ப மாட்டோம், சரி ரைட்டு போய் தொலைங்க, நல்ல ஃப்ளைட்டை வந்து கூப்பிட்டு போங்க அப்படின்ற மாதிரியான ஒரு இதுக்கு வருவாரா, இல்லை அதெல்லாம் வந்து பார்த்தா கூட பரவாயில்ல நான் செய்கிறது தான் செய்வேன் அப்படின்னு சொல்லுவாரா அப்படின்னு சொல்லி நம்ம அமெரிக்கன் சோர்ஸில் கேட்டபோது அவர்கள் என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மோடி வர்றதே கெஞ்சி கூத்தாடி தயவுசெய்து இப்படி வந்து என்னை அசிங்கப்படுத்தாங்க, என் ஊரில் பெரிய அவமானமாக இருக்குது, ஏன்னா நாங்களே ஃப்ளைட்டை வச்சு ஒரு கண் துடைப்புக்கு ஒரு 4-5 ஃப்ளைட் அனுப்புகிறோம், ஒரு 500 பேர் அனுப்பி அதோட ஆட்டையை முடிச்சுக்கலாம், இருக்கிறவனை பூரா நீங்கள் அனுப்பி விடணுன்னா உங்களுக்கும் பல ஆயிரம் கோடி பல 100 கோடிகள் செலவாகும், எங்களுக்கும் செலவாகும், இதை டீல் பண்ணுறதே பெருசு, எனக்கு பெரிய அசிங்கமாக இருக்குது, தயவுசெய்து நம்ம 2 பேரும் கருத்து வேறுபாடை மறந்து ஒன்றாயிரலான்னு சொல்லி பேசுவதற்காக தான் மோடி வருவதாக அங்கு தகவல் பரவி இருக்கிறது. எனவே மோடி போய் அங்கே ட்ரம்ப்கிட்ட கெஞ்சி கூத்தாடி இந்த பிரச்சனையை முடிப்பதற்காக தான் போகிறாரு அப்படின்றது தான் அங்கேருந்து வரக்கூடிய தகவலாக இருக்குது. ஸோ ஏன்னு கேட்டிங்கன்னா, மோடி வந்து ஒரு வார்த்தை கூட ட்ரம்ப்பை பற்றியோ அமெரிக்கா பற்றியோ இந்த மாதிரி அவமானத்தை பற்றியோ ஒரு மிரட்டல் விடுக்க வேண்டாம், ஒரு கண்டனத்தை கூட தெரிவிக்கலைன்றது வச்சு நாம் பார்க்குறோம். ஸோ இப்போ ட்ரம்ப்பை பொறுத்தளவுக்கு என்ன அப்படின்னா, வெளிநாட்டில் இருந்து இந்த மாதிரி இப்போ இதில் ஒரு முக்கியமான விஷயம் ட்ரம்ப் என்ன நினைக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதற்காக கையை காலை கட்டி கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, இப்போ கையை காலை கட்டாமல் ஓப்பனில் விட்டோம்னா என்ன ஆகும்னா, அதில் அந்த விமானத்தில் 5-6 வீரர்கள் தான் இருக்காங்க, அவர்களை தாக்கி விட்டு அவர்களை துப்பாக்கியை பிடிங்கிட்டு அந்த விமானத்தை கடத்திட்டு போயிட்டா என்ன பண்ணுவீங்க? அவன் அப்படி தான் நினைப்பான். என்னென்னா ஃப்ளைட்டில் கொண்டு வரப்போ இப்போ எல்லாம் நாடு கடத்தும் போது அவர்கள் பயத்தில் இந்த விமானத்தை நேராக கடத்தி கனடாவில் போய் நான் அங்கே இறங்கிக்கிறோம் அந்த மாதிரி எதாவது பண்ணிட்டா, இல்லை வரக்கூடிய வீரர்களை ஏதாவது தாக்கி கொண்டுட்டா, இல்லை விபரீதங்கள் நடந்துட்டா என்ன பண்ணுறது? ஏன்னா இவர்கள் எல்லாமே அமெரிக்காவை பொறுத்தவரை கிரிமினல்களை தான் பார்க்குறாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, அமெரிக்கா என்கிற ஒரு வல்லரசு நாடு, அந்த நாட்டில் இவ்வளோ கட்டுப்பாடுகள், இவ்வளோ ஆர்மி, சிஐஏ, இந்த மாதிரி FBI போன்ற அமைப்புகள்லாம் இருந்தும் கூட இவர்கள் ஒரு நாட்டுக்குள்ளே ஊடுருவி போகிறான்னா, அப்போ இவன் எவ்வளோ பெரிய பிளான்லாம் பண்ணியிருப்பாங்க. இதே போகிறவர்கள் வெடிகுண்டு கூட போயிட்டான்னு வைங்க, RDX மருந்தோடு உள்ளே போயிட்டாயா, போனது தானே. ஸோ அப்போ வந்து இவர்களை அமெரிக்கா பார்ப்பது வந்து கிரிமினல்களாக தான் பார்க்குது. இவர்கள் வந்திருக்காங்களே இதே வெடிமருந்தோடு வந்துருந்தாங்கன்னா நம்ம நாட்டில் என்ன ஆயிருக்கும், ஆயுதங்களோட வந்துருந்தா என்ன ஆயிருக்கும் அப்படின்ற ஆங்கிளில் தான் அது பார்க்குமே தவிர, இவர்கள் பிழைப்புக்காக அங்கே வந்துட்டாங்க பாவம் அப்பாவிகள்லாம் பார்க்க மாட்டான். இப்போ நம்ம நாட்டுக்குள்ளே பாகிஸ்தானை சேர்ந்தவன் ஒரு சாரையாக வரான்னு வைங்க, ஏதாவது வேலி தாண்டி உள்ளே வந்து இங்கே வேலை பார்க்குறான்னா நம்ம கொஞ்சிக்கிட்டே இருப்போம், அவனை பிடிச்சி அடித்து ஜெயிலில் தான் போடுவோம், அப்படி தூக்கி கொண்டு பார்டரில் கொண்டு விட்டு வந்துடுவோம். இதை தான் நம்ம செய்வோம். இதைத்தான் அவர்கள் செய்திருக்கிறார்கள் அப்படின்ற மாதிரி. அதுக்காக இப்படி அவமானப்படுத்தால் நம்மளே ஃப்ளைட்டை கூப்பிட்டு போனால் பல லட்சம் கோடி பல ஆயிரம் கோடி செலவாகும். இவர்கள் எல்லாத்தையும் கூட்டு வர லட்சக்கணக்கான பேர் அங்கே இருக்கான். ஸோ அதை வந்து இந்திய அரசு வந்து இவங்க சொத்தை விற்றுட்டு அதை விற்றுட்டு போய் திட்டுத்தனமாக போகிறவனை போய் காசு செலவு பண்ணி கூப்பிட்டு வர முடியுமா? முடியாது. அதனால தான் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த பிரச்சனையை சுமூகமாக பேசி அங்கே இருப்பவர்கள்ட்ட காசை வாங்கி, ஃப்ளைட் டிக்கெட்டு காசை வாங்கியோ, இல்லை இங்கே உள்ள அவர்கள் சொந்தக்காரர்கள் அதுக்கு சார்ஜ் எடுத்துகிட்டு சரி நான் காசு தரேங்க அவனை கூட்டுவாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு ஏற்பாடுகள் செய்தால் மட்டும்தான் அரசுகளுக்கு நஷ்டம் வராது. அப்போ தான் ஆயிரக்கணக்கானவர்களை கொண்டு வர முடியும். இல்லைன்னா இவ்வளோ பேரை கொண்டு வரணுன்னா அமெரிக்க அரசுக்கே கட்டுப்படி ஆகாது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். எனவே இது என்ன நடக்குது அப்படின்னு பார்ப்போம். மோடி போய் என்ன பேசிட்டு வந்ததுக்கப்புறம் என்ன மாற்றங்கள் வருதுன்னு பார்த்துட்டு நம்ம அடுத்த கட்டமாக நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.